நெடியோன் வணக்கம். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது திருச்செந்தூரில் இருக்கும் ஐயாவளி கோவிலின் தோற்றத்தை தான், உள்புற தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். 1833 இதே கடற்கரையில் தான் தாய் தந்தையை பிரிந்து ஐயா வைகுண்டநாதர் கடவுளின் குழந்தையாக அவதரித்ததாக சொல்லப்படுகின்றது. 1833 1851 வரை கடவுளின் குழந்தையாக நாராயணன் மற்றும் லட்சுமிக்கு மகனாக இறைவனின் குழந்தையாக மக்களுக்கு நற்பணி செய்ததாக திருப்பணி செய்ததாக நம்பப்படுகின்றது. அகில திரட்டு அம்மானை என்ற ஒரு வழிபாட்டு அதாவது போதனை மக்களுக்கான போதனை நூலையும் தந்து சென்றுள்ளார். சாதி மதங்களை கடந்து கடவுள் போதனை தர்மத்தின் வழியில் கடவுளின் வழியில் அந்த நூலானது இன்றும் பின்பற்றப்படுகின்றது. அதே போன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாமித்தோப்பு என்ற இடத்திலும் இவருக்கான கோவில்கள் காணப்படுகின்றன. நீண்ட நெடிய காலம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் அவர் வசித்து வந்தார். திருவாங்கூர் சமஸ்தானத்தில் ஒருமுறை கைது செய்யப்பட்டார். அதன் பின்பு அவர் சித்திரவதையும் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அதன் பிறகு அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். சமபந்தி போஜனம் என்ற உணவகத்தை அவர் துவக்கி இருக்கின்றார். இன்றும் உணவு வழங்கப்பட்டு வருகின்றது. முதலில் சமபந்தி போஜனம் என்ற ஒரு முறையை அறிமுகப்படுத்தியவர் இவராகத்தான் இருக்கும் என்று நம்பப்படுகின்றது. ஐயாவளி என்ற தனியான ஒரு சமய நம்பிக்கையை மக்களிடம் விதைத்து சென்றிருக்கின்றார். இன்றும் அந்த வழியானது மக்களால் நம்பப்பட்டு பின்பற்றப்பட்டு வருகின்றது. அதற்கு சான்றாக இந்த கோவில் காணப்படுகின்றது. அதே போன்று கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பிலும் கோவில் காணப்படுகின்றது. இன்று அந்த கோவிலுக்கு முன்பாகத்தான் உள்ள கடல் கரையானது சற்று கடல் அரிப்பின் காரணமாக கடல் கரை காணாமல் போயுள்ளது. கற்கள் நிரப்பி இப்பொழுது அந்த கோவில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. ஒரு சமூக போராளியாக மக்களுக்கு நல்ல ஒரு கருத்துக்களை விதைத்து 1833 அவர் சென்றிருக்கின்றார். நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி. மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நெடியோனுடன் இணைந்து பயணியுங்கள். நன்றி, வணக்கம்.